இவங்க சொல்றாங்க திமுக வந்துச்சு, நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். இன்னைக்கு எல்லா பெண்களும் மிக மோசமான நிலைமையில தன் கணவன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் உண்டுங்கிற இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு திமுக அரசு வச்சிருக்கு. என்னாச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப குரூர மனம் படைத்தவர்கள் தான் இந்த மாதிரி கேலி கிண்டல்கள் செய்து இது பண்றாங்க. சாராய கடையை நடத்தலாம், அரசு சாராய கடை நடத்தலாம், டாஸ்மார்க்ல எம்எஸ்சி படிச்சவன் பிஇ முடிச்சவனுக்குலாம் வேலை கொடுக்கலாம், அவன் வர்றவங்களுக்குலாம் ஊத்தி கொடுக்கலாம். சாராய ஃபேக்டரி நடத்துமா? இந்த கேடுகட்ட கேவலம் கட்ட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசுகள்னால தான் இருக்கு, இந்த திராவிட ஆட்சிகள்னால தான் இருக்கு. இது யாராவது கேள்வி கேட்கிறோமா? சீமான் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப எடுத்துரைப்பார்களே தவிர இவர்களுக்கென்று தனியாக எதையும் சொல்லவோ பேசவோ இயலாது. நாங்க என்ன சொல்லியிருக்கோம், தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னோம், அடிப்படையா நாங்க மது கடைகளை குறைப்போம் சொன்னோம், படிப்படியா குறைச்சிருக்கோம், 500 கடையை மூடி இருக்கோம். ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறமை இல்ல, எங்களுக்கு நிர்வாக திறமை. ஆமா, நீங்க ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு நிர்வாக திறமை. பொருளாதாரத்தை பத்தி சொல்றோம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம்டா சார். சீமான் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏதோ மாடுகளுக்கு மாநாடு நடத்த போறேன், மாடு கிட்ட பேச போறேன், மரங்கள் கிட்ட பேச போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னதான் ஆச்சு சார்? இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்த மண்ணும் மண்ணை சார்ந்த மக்களும் சரியாக அவர்களுக்கான தேவையை கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்கணுங்கிறதா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. அப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று முதல் அதை பற்றி தான் எங்களோட சிந்தனைகள், நாங்கள் செயல்பாடுகள், எங்களோட ஆட்சி வரைவு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கொள்கையெல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம், அதை செயல் திட்டமாக ஆக்கி செயல்முறைப்படுத்துவோங்கிறத எங்களோட அதில் ஒரு அங்கமாகத்தான், அதில் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழிலாக்குறதும், ஆடு மாடு மேய்ப்பதில் உள்ள பொருளாதாரத்தை பற்றி பேசுவதும், அதில் நாம் எங்கு பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறோம், மற்ற அண்டை மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கின்றன, அவர்களிடம் நாம் இன்னைக்கு கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை மீட்டெடுக்க வேண்டும், மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும். இங்குள்ள விவசாயிகள் பலன் பெறணும், விவசாயிகளுக்கான சரியான என்ன சொல்றது, அவங்க என்ன விளைய வச்சாங்களோ அதற்கு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அவர்களுக்கு விலை நிர்ணயிக்கப்படணும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் பல கோரிக்கைகள் வைத்து பார்த்தாச்சு. இந்த ஆண்ட அரசுகளுக்கும் இப்போ ஆளுகின்ற அரசுக்கும் அதை என்றுமே ஒரு செய்தியாக்காமல் தொடர்ச்சியாக விவசாயிகளும் விவசாயம் சார்ந்து இருக்கிற தொழில்களையும் வஞ்சித்து கொண்டும் அவர்களை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும், சாராயத்தை ஒரு பக்கம் உயர்த்தி கொண்டு எல்லா இடத்துலையும் சாராய கடைகளை திறந்து வைத்து எல்லோரையும் குடிகாரலாக்கி கொண்டு இருக்கும்போது, என்னைக்கு தற்சார்பு பொருளாதாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை, அருகில் இருக்கக்கூடிய வளங்களை ஒன்றாக்கி அதை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவாங்களோ அன்றைக்கு தான் ஒரு சமூகம் மேம்படும். ஸோ அதை நோக்கி போகணும்னா இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் மறுபடி திருப்பி விவசாய சார்ந்த ஆடு மாடு தொழிலை மேம்படுத்தணும்னா அதற்கு தேவை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு மாடு இருக்கணும், அதை சரியாக பராமரிக்கணும், அவர்கள் அதை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் முன்னேறி வரணும். ஒரு வீட்டில் ஒரு குடும்ப பெண் இருக்காங்க, இல்லை வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய கணவனின் பங்கு என்பது மிக 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 குறைவாக போயிடுச்சு. 500 ரூபா இன்னைக்கு போய் ஒருத்தன் வீட்டில் போய் ஒரு காலத்தில் சம்பாரிச்சு வந்தான்னா இன்னைக்கு அவன் 500 ரூபால 300 ரூபா குடிச்சிட்டு 200 ரூபா கூட கொண்டு நேரடியாக வீட்டுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் இன்னைக்கு மிகப்பெரிய அவதியில் இருக்காங்க. இவங்க சொல்றாங்க திமுக வந்துச்சு, நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். இன்னைக்கு எல்லா பெண்களும் மிக மோசமான நிலைமையில தன் கணவன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் உண்டுங்கிற இடத்துல கொண்டு இன்னைக்கு திமுக அரசு வச்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல போதை இதாகி எல்லா இடத்துலயும் சாராய கடைகளை திறந்து கொலை கொள்ளை அதிகமாகி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் மிக அச்சத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் பெருகும்னா இந்த மாதிரி ஆடு மாடுகள் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அதை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை நாங்க எல்லாருமே போய் ஆடு மாடு மேய்க்க சொல்ல போய் மேய்க்கிறோம். ஆனால்
அதுவும் ஒரு தற்சார்பு முறையில் நீங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் அதற்காக நீங்கள் ஒதுக்கீடுகள் செய்யும் போது அவர்கள் யாரையும் நம்பி இருக்க வேணாம். ஒரு குடும்பம் வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா பால் கறக்கிறத வைத்தோ இல்லை ஒரு ஆடோ கோழியோ மாடோ இதை வைத்து நம்ம செய்யும் போது அவர்களுக்கான தேவையை அவர்கள் பூர்த்தி செய்கிறாங்க. யாரையும் நம்பி இருக்க வேணாம். ஒரு ஆண் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை நம்பி அந்த குழந்தைகளை வளர்க்கிறதை தாண்டி அவர்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி பண்றதுக்கான வாய்ப்புகளுக்காக இது குறைந்து வருது. இன்னைக்கு வந்து மேய்ச்சல் நிலங்கள் இல்லாம மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் வந்து பிளாட்டுகளாகவும் இதா போட்டு இன்னைக்கு மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் தொழில் வளர்ச்சிங்கிற பேர்ல எல்லாமே கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வனங்கள் பாதுகாப்புங்கிற பேர்ல மாடுகள்லாம் முன்னாடி போய் மலையில மேய்ஞ்சிட்டு வந்தது எல்லாத்தையுமே நிறுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒரு வீட்டுல மாடு வாங்கணும்னா பயப்படுற அளவுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மாடு வாங்கினாங்கன்னா அது படு வெளியில அனுப்பி விடுவாங்க, மேய்ச்சல் போகும், மேய்ந்து வந்து திருப்பி. இன்னைக்கு வந்து அந்த மாடை பராமரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவு அவர்கள் செலவு செய்ய எல்லாமே தீவனங்கள் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப இந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுத்தாதான் அவர்களுக்கான பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். அதன் ஒரு முயற்சியாகத்தான் இன்னைக்கு வந்து மேய்ச்சல் நிலங்களை மறுபடியும் மீட்டு இருக்கணும், அவர்களுக்கான மேய்ச்சல் நிலங்களை அதிகப்படுத்தணுங்கிறனாலதான் இந்த மாநாடு எல்லாம். இது பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்னாச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப குரூர மனம் படைத்தவர்கள் தான் இந்த மாதிரி கேலி கிண்டல்கள் செய்து இது பண்றாங்க. சாராய கடையை நடத்தலாம், அரசு சாராய கடை நடத்தலாம், டாஸ்மார்க்ல எம்எஸ்சி படிச்சவன் பிஇ முடிச்சவனுக்குலாம் வேலை கொடுக்கலாம், அவன் வர்றவங்களுக்குலாம் ஊத்தி கொடுக்கலாம். அது கேவலம் இல்லை, அது அவமானம் இல்லை. குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், வன்முறை நடத்தலாம், போலீஸ் அடிக்கலாம், இதெல்லாம் நடத்தலாம். இதெல்லாம் வந்து சரி. இந்த அரசு வந்து டார்கெட் வைக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு புளிஞ்சு நீங்க இந்த இடத்துக்கு இந்த கடைக்கு டார்கெட் வைங்க, இவர்களை 24 மணி நேரம் பார் நடத்த விடுங்க, இவர்கள் காலையில 6 மணிக்கு கடையை திறந்து கொடுங்க, குடிக்கிறவர்களெல்லாம் மது பிரியர்கள்னு சொல்லுங்க, அவர்களை குடிகாரன்னு சொல்லாங்கன்னு சொல்லி இதெல்லாம் மேம்படுத்தி கொண்டு போய் டார்கெட் வச்சு பண்ணலாம். ஆனால் இயற்கையாக தற்சார்பு வாழ்வில் ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் எல்லாம் அதை நம்பியே வாழ்க்கை வாழ்ந்து அதை நம்ம மீட்டெடுக்கும்னு சொன்னா நீ திருப்பி கற்காலத்துக்கு எடுத்துட்டு போற, நீ வந்து பழைய புராணத்தை பேசுற என்பதை சொல்லி இந்த மக்களை மடமாற்றி இவர்கள் வேலை செய்வதிலிருந்து உழைப்பிலிருந்து இவர்களை வெளியேற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப கல்லு வந்து போதை பொருள் இல்லையா, அதை மட்டும் குடிக்கலாமா? ஆமா, கல்லு வந்து போதைப் பொருளோ இல்லையோ அதை விட்டுருங்க, அது உணவின் ஒரு பகுதி. நீங்கள் வந்து அது வந்து விஷம் கிடையாது. நீங்க ஒரு ஆல்கஹால் நீங்க வந்து ஒரு சாராய கடையில் இருக்கிறதுல எந்த ஒரு பலனுமே கிடையாது. அது முழுக்க மெத்தனால்னால நீங்கள் சாராயம் சாராயம் தான் அது. அதுல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த உடம்புக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நன்மை செய்யாத ஒரு பொருள். ஆனால் நீங்க கல்லுல இருந்து எடுக்கக்கூடிய கல்லா இருக்கட்டும் இல்ல பதநீரா இருக்கட்டும், நீங்க கல் என்பதே நீங்கள் வெறும் சுண்ணாம்பை தடவி வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்து பதநீர், சரிங்களா? அதை வந்து எல்லாரும் உட்கொள்றாங்க, கல்லையும் எல்லாரும் உட்கொள்றாங்க. ஆனால் நீங்க ஒரு அளவுக்கு மேல எதை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு போதை தான் வரும். நீங்கள் புளிச்ச மாவை நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அதுலேயே ஆல்கஹால் இதாகுது. நீங்க வந்து நொதிக்கும் போது ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது அந்த ப்ராசஸ் அது. நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க இதையும் சாராயத்தோட கம்பேர் பண்ணாங்க. சாராயம் என்பதை நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுக குடும்பமும் அதிமுக கட்சியும் கையில தான் இன்னைக்கு ரெண்டுமே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற கொள்முதல் பண்ணக்கூடிய சாராயங்கள் எல்லாமே இந்த 2 பேரும் முதலாளி தான் இருக்காங்க. ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அரசு வந்து எங்கேயாவது பொது மக்களுக்காக சாராய கடை நடத்துமா, சாராய ஃபேக்டரி நடத்துமா? இந்த கேடுகட்ட கேவலம் கட்ட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசுகள்னால தான் இருக்கு, இந்த திராவிட ஆட்சிகள்னால தான் இருக்கு. இது யாராவது கேள்வி கேட்கிறோமா? அது யார் கேட்குற? இன்னைக்கு வந்து ஒரு கல் இருக்கிறனாலையோ ஒரு பதநீர் பண்றதுனாலையோ உள்ள கருப்பட்டி செய்யறதுனாலையோ அதில் வளர்க்கக்கூடிய வருமானம் வைத்து ஒரு ஏழை விவசாயி வாழ்றா, மிகப்பெரிய பொருளாதாரம் ஈட்டப்படுது. இதனால யாருக்கு பொருளாதாரம் ஈட்டப்படுது? இந்த சாராய கடைனால அரசு தான். நேரடியாக நீங்கள் அரசு கொள்முதல் செய்கிற பின்னாடி இருக்கக்கூடிய முதலாளிகள் பெரும் முதலாளியா இருக்கக்கூடிய திமுக அதிமுக தான் போகுது. அதையே நம்ம பேச மாட்டோம். சார், இப்போ வந்து திமுகவுல தான் குடும்பங்கள் வந்து அழியுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டிலும் சரி, திரு சீமான் அவர்களை பொறுத்த மட்டிலும் சரி, அவருடைய தம்பிகளை பொறுத்த மட்டிலும் சரி, இவர்களெல்லாம் கடிவாளம் மாட்டப்பட்ட குதிரையை போன்றவர்கள். சீமான் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப எடுத்துரைப்பார்களே தவிர இவர்களுக்கென்று தனியாக எதையும் சொல்லவோ பேசவோ இயலாது. அவர் கல்லுனால் அது உணவுன்னு அவர் சொன்னார். கல் எப்படி உணவாகும்? அது போதை தரக்கூடிய பொருள் தான் கல். அது எப்படி உணவாகும்? அது ஒரு பக்கம். ரெண்டாவது, மாடு மேய்க்கலாம் பண்ணலாம், மாடு மாநாடு போட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து
ஒரு காலத்தில் வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருந்தது, கல்வி அறிவு அதிகம் இல்லாத இருந்த காலத்தில், அன்றைக்கு பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயோ அல்லது அரசர்கள் காலத்திலேயோ அன்றைக்கு வந்து மேய்ச்சல் நிலம்னே அதில் இருக்கும். மேய்ச்சல் நிலம்னே அந்த கவர்மெண்ட்டுடைய இதுலேயே இருக்கும், வரைபடத்துலேயே. அப்போ நிறைய மாடுகள்லாம், ஆடு மாடுகள்லாம் போய் மேயும் வரும், பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து கட்டுவாங்க, பாலை கறப்பாங்க, வாழ்ந்தாங்க. நாகரிகம் பெருக்க பெருக்க தொழில்துறைகள் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சிப்காட்டு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் கோயம்புத்தூரை வந்து என்னவா சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் கோயம்புத்தூரை சொல்லுங்கள்? மான்செஸ்டர். கோயம்புத்தூர் மான்செஸ்டர், அதாவது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் தான் கோயம்புத்தூர் மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த தொழில்கள் நிறைய கோயம்புத்தூரில் மட்டுமல்ல, இன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் ஈரோடு திருப்பூர் இப்படி எல்லா இடங்களிலும் திருப்பூரில் தயாரிக்கக்கூடிய பனியன்களும் ஜட்டிகளும் இன்றைக்கி உலகம் பூரா போயிட்டுருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் தயாரிக்கக்கூடிய மோட்டார்களும் அங்கே தயாரிக்கக்கூடிய இதர ஜாமான்களும் இன்றைக்கி உலகம் பூரா போயிட்டுருக்கு. சரிங்களா? உலகளாவிய அளவில் இன்றைக்கு நம்ம தொழில் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கோம். வர்த்தக மையங்கள் நிறைய பெரிய போயிடுச்சு. இந்த காலத்தில் வந்து மாடுகள் இல்லாமல் இல்லை, மாடுகள் இருக்குது. அவங்கவுங்க மாடுகள் வளர்க்குறாங்க. அங்கங்கே நமக்கு வந்து சொசைட்டிஸ் இருக்குது. அவங்க பாலை கறந்து அந்த சொசைட்டியில் கொடுக்குறாங்க. அந்த சொசைட்டி மொத்தமாக கலெக்ட் பண்ணி அங்கேருந்து நமக்கு வந்து பால் பண்ணைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு பால் பண்ணை இருக்குது. அந்த அரசு பால் பண்ணைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே பதனிட்டு அதை என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணி பாக்கெட் பாலாக வருது. ஏறக்குறைய இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் 40 லட்சம், எவ்வளோ 40 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 40 லட்சம் வருது. அது பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் நந்தினிங்கிற ஒரு பால் கம்பெனி இருக்குது, திருமலா இருக்குது. அதே மாதிரி இவங்க நம்ம குஜராத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமுல் கம்பெனியுடையது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. காரணம் என்னன்னா, பால் அழியிறது வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் பால் பொருள்களுக்கும் பாலுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது, பண்ணுறாங்க. அதனால் பால் மாடுகள் வைக்கிறதுல தப்பு இல்லை. பால் மாடுகளை ஓட்டிட்டு போய் மேய்க்கிறேங்கிறதுக்கு இன்றைக்கு அது இயலாது. யாருமே மாடை ஓட்டிட்டு போய் இயக்க முடியாது. அவங்கவுங்க வீட்டில் இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, இன்றைக்கி ஆந்திராவில் எடுத்துக்கோங்க, குஜராத்தில் எடுத்துக்கோங்க, அந்த மாடுகள்லாம் வெளியில் போய் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறதில்ல, வீடுகளிலே கட்டியிருக்காங்க. பூரா அங்கே அதிகமாக பசுக்களை காட்டிலும் எருமைகள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஒவ்வொரு எருமை மாடுகளும் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 லிட்டர் பால் கறக்கக்கூடியது ஒரு நேரத்துக்கு. 2 நேரத்துக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 லிட்டர் பால் கறக்கக்கூடிய எருதுகள் இருக்குது. இந்த எருதுகளுடைய விலையை கேட்டாலே ஷாக் ஆகும். 90 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எருது போன மாதம் விற்பனை ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு மாட்டினுடைய விலை கூடிருச்சு. 90 லட்சம் போட்டு ஒரு மாடு எருதை வாங்கி அதை வளர்த்து அதை பாலை கறந்து விற்கிறதுனா எப்படி இருக்கும்? ஏறக்குறைய 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடி ரூபாயை முதலீடு பண்ணி வேற தொழில் பண்ணால் எவ்வளோ லாபம் சம்பாதிக்க இயலும்? இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது பொருளாதாரம், புதிய பொருளாதார கொள்கை டெவலப் ஆயிடுச்சு. நரசிம்ம காலத்திலேயே இது வந்து புதிய பொருளாதார கொள்கை வந்துருச்சு. இது 21வது நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் இந்த டெக்னாலஜி, இன்னைக்கு டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போயிடுச்சு. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மனுஷன் நம்மளை மாற்றிக்கிட்டு வாழ கற்றுக்கணுமே தவிர, நான் மறுபடியும் மாடு மேய்ப்பேன், ஆடு மேய்ப்பேன், மலையில் போய் மாடு மேய்க்கணும். மலையில் மாடு மேய்ச்சா மலையில் வந்து சின்ன சின்ன கண்டுகளை எல்லாம் போடுறாங்க. அந்த கண்டுகளை எல்லாம் மாடு கடிச்சு தின்னுபிடும். தின்னுட்டா அப்புறம் எப்படி மரம் வளரும்? மரம் வளர்க்கணுங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட்டோட இன்டென்ஷன், பொதுமக்களுடைய இன்டென்ஷனு. அதை ஆடு மாடுகளை மலையில விட்டா அது மேய்ச்சி போச்சுன்னா அது பூராத்தையும் கடிச்சு தின்னு போடும் இல்லையா? அதனாலதான் அது எப்படி சார் காலங்காலமா வந்து ஆடு மாடுகள் வந்து இருக்கிற மரங்கள் செடி கொடிலாம் சாப்பிட்டுதான் வந்து இதுவா இருக்கு. இப்போ மாடுகளோட எண்ணிக்கையே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஐயாவுக்கு மாடுகள் மேல அக்கறை இல்ல, அங்க ரெசார்ட் போடணும், இவர்கள் அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும், எல்லாமே ஆக்கிரமிக்கணும். அதை திமுக செய்யுது. ஐயா அவர்கள் வேற வழி இல்லாம பாசம் காட்டுறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அரசு இடத்துல யாரும் ரிசார்ட் கட்டலை, அரசு தான் எடுத்து கொடுக்குது. அரசு எடுத்து கொடுக்கல. அரசு இங்க பாருங்க, பட்டா இடம் அரசு அரசு வந்து இங்க பாருங்க, மலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து அவன் பட்டா நிலம், அந்த பட்டா நிலத்துலதான் அவன் ரிசார்ட் கட்டுறான், எதோ பண்றான். இப்ப ரிசார்ட்ல
1+1 மேல கட்டினானா அதுக்கு மேல 2வது ஃப்ளோரோ 3வது ஃப்ளோர் போனா தடை உத்தரவு எல்லாத்தையும் மூடி போட்டு ஏகப்பட்ட லாட்ஜஸ் எல்லாம் இன்னும் கொடைக்கானல்ல ஓபன் பண்ணாம மூடித்தான் கிடக்கு. ரிசார்ட் எல்லாம் மூடி கிடக்கு. காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்னு போனதுனால அது சுப்ரீம் கோர்ட்டுடைய இதுக்கு ஏற்ப அதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. சரியா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்கய்யா. நான் என்ன சொல்றேன், 2வது ஒரு வார்த்தை நீங்க என்ன சொன்னீங்க, ஆளுகின்ற அரசு சாராய கடையை நடத்து. ஏங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல சாராய கடையை பிராந்தி ஷாப்புகள் எல்லாம் வந்து அரசுடைமை ஆக்குனாங்க. அரசுடைமை ஆக்கும் போது அன்னைக்கு நீங்கள் எல்லாம் கையும் பின்னாடி முன்னாடி கையை கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு வந்து அந்த அம்மா பண்ணி அதை அரசு உடைமை ஆக்கிடுச்சு. இன்றைக்கு அதுல கிட்டத்தட்ட 60,000 பேர் வேலை பார்க்கறான். இன்றைக்கு நாங்க அந்த பராந்தி கடையும் ஷாப்பையும் மூடிட்டோம்னா அந்த 60,000 பேருக்கு நாங்க எங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறது? அது வந்து சாராயமா இல்ல. அது வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னீங்கன்னா, நாங்க வந்த உடனே இந்த மாதிரி மதுக்கடைகள்லாம் வந்து மூடப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லி இருந்தீங்க. இன்னொரு விஷயம் தவறான தகவலை பரப்புரை பண்றீங்க. கனிமொழி அவர்கள் வெளிப்படையா சொன்னாங்க. கனிமொழி அவர்கள் வெளிப்படையா சொன்னாங்க. சும்மா இருங்க சார். நான் உங்களுக்கு ஆதாரம் கட்டவா? கனிமொழி அம்மா அந்த அம்மா சொல்ல யாருன்னு கேப்பீங்களா? கனிமொழி யாருன்னு கேப்பீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் நாங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம், தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னோம், சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா? படிப்படியா நாங்க மது கடைகளை குறைப்போம் சொன்னோம். படிப்படியா குறைச்சிருக்கோம். 500 கடையை மூடி இருக்கோம். மது விற்பனை பண்ணிட்டு இருந்த 60,000 கோடிக்கு மேல வந்து லாபம் வரதா சொல்றாங்க. ஜனம் கூடி இருக்குமா? 1.5 கோடி மக்கள் வடக்கத்தியம் வந்திருக்கானே தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் வந்தா எல்லாத்தையும் சாராய கடைக்கு அனுப்பிச்சிட்டீங்க? இந்த ஊர்ல வந்திருக்காமா 1.5 கோடி மக்கள் வந்திருக்கான். சென்னையில மட்டும் 80 லட்சம் பேர் இருக்கான். 80 லட்சம் பேர் வேலையை பாக்குறான். அலுப்பு தீர்றதுக்கு அவர் மது பிரியரா, மதுவை சாப்பிடுறாரு. இதுக்கு என்ன பண்ண இயலும்? அதுக்காக அவரை குடிக்காதுன்னு சொல்லி கையை பிடிச்சிக்க முடியுமா? அரசாங்கம் நடத்தும் போது அந்த அம்மா இங்க பாருங்க, நாங்க கலைஞர் ஓபன் பண்ணாரு, மூடிட்டாரு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு, திறந்தாரு, சாராய கடை ஏலம் விட்டாரு. அதுக்கப்புறம் லைசன்ஸ்னாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே தனியாருக்கு தான் ஏலம் விட்டாங்க 2 வருஷம். இது என்ன நிறைய பணம் போகுது புழங்குது, நம்மளே நடத்தலாம்னா அந்த அம்மா நடத்தினாங்க. இப்ப அரசு உடைமையா ஆக்கி இப்ப அரசு தான் பண்றாங்க. மிடாஸ்ன்னு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சது யாரு? ஜெயலலிதா பினாமி பேர்ல சசிகலாவும் சசிகலாவுடைய மச்சாங்க பேர்ல தான் மிடாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரலையும். அதுதான் ஒரே கம்பெனி. அதனால கோவப்பட்டு நீங்க அவங்க சரக்கு வாங்குறத விட்டுட்டீங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் பிஜேபி தான் வந்து ஹார்பர் கொடுத்தாங்க, விமான நிலையத்தை கொடுத்தாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து வெளியிட்டிருக்காங்களா, அது முழுக்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்ததே இருக்கு. அதுல வேலைக்கு வைக்கிறதா இருக்கட்டும், அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எல்லாமே வந்து தனியார் நிறுவனத்தை சார்ந்தே தான் இருக்கு. முதல்ல எலக்ட்ரிக்கல் பஸ் இவங்க தான் கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்க. அது எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலே அவர் அறிமுகப்படுத்திட்டாரு EV பஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் தொடங்கி வச்சுட்டு நாங்க தான் முதல்ல கொண்டு வந்தோம்னாங்க. வெளிப்படையா எல்லாருக்கும் போட்டோ கொண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க இப்ப அமைதியானாங்க. எல்லாரையும் அதையும் அவங்க லிஸ்ட்ல சேர்த்திருப்பாங்க. சும்மா கதையெல்லாம் பஸ் ஓடுனுச்சோ இல்லையோ, அறிமுகப்படுத்தினது யாரு? அறிமுகப்படுத்தினா போதுமா? அறிமுகப்படுத்துற பஸ் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இழுத்து பாருங்க, அதே பஸ் புதுசா நடைமுறைக்கு வரவே இல்லை. நடைமுறைக்கு வராம அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். காலை உணவு திட்டத்தை வட சென்னையில நாங்க தான் தொடங்கணும். நான் வட சென்னையில தொடங்கி எத்தனை பேத்துக்கு போட்டேன், எத்தனை பள்ளிக்கூடத்துல நடத்தினேன். சும்மா இந்த கதை விடுற வேலையெல்லாம் ஏங்க எடப்பாடிக்கு சொம்படிக்கணும்? எங்காலும் எடப்பாடிக்கு பண்றாருன்னா அதுக்காக நீங்க போங்க எடப்பாடிக்கிட்ட, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எல்லாமே கதையை விட்டுட்டு தெரியாதீங்க, இங்க உண்மையை பேசுங்க. இன்றைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பஸ் நீ கேக்குறியம்மா, எலக்ட்ரிக்கல் பஸ் வந்து பராமரிப்பு பண்றதுக்கு நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. இன்னும் இப்பதான் பஸ் வாங்கியிருக்கோம், நம்ம ஆளுகள் இனிமே தான் ட்ரைனிங் எடுக்கணும். ஆகையினால பராமரிப்புக்கு தனியார்ட்ட கொடுத்துருக்கு. அதே மாதிரி கூட பஸ் ஸ்டாண்டு கூட தனியார்ட்ட தான் கொடுத்துருக்கோம், பராமரிப்பு இதை கொடுத்துருக்கோம். இது தனியார் பராமரிப்பு பண்ணா இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம். செக்ரட்டரியேட் யார் பண்றா? செக்ரட்டரியேட் வந்து முன்னாடி அங்க இருக்க பராமரிப்பு வேலைகள்லாம் வந்து அரசு பணியாளர்கள் பண்ணாங்க. அரசு பணியாளர்கள் பண்ணும்போது அவங்க பாட்டுக்கு நீங்கெல்லாம் அந்த செக்ரட்டரியேட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க. அப்போ எங்க பார்த்தாலும் பூரா எச்சிய துப்பி பாக்கு கரையா தான் இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு போய் பாருங்க செக்ரட்டரியேட், அப்படியே சாப்பாடு கீழே கொட்டி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்காங்க. தனியார் வந்து நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. உங்களுக்கே தெரியுது உங்க அரசு சரியில்லை, அரசு சரியில்லை. அரசு ஊழியர்களை வந்து அரசு ஊழியர்ல நீங்களே நம்பல பாருங்க. அப்படி அல்லங்க, அரசு ஊழியர்கள் வந்து அவனுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறான்.
எவனாவது சங்கத்தை கலைங்க பயம் அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க. அரசு ஊழியர்கள் வந்து சங்கம் வச்சுக்கிறான். ஒரு அந்த இதுல வந்து இந்த வேலையை ஏன்டா பண்ணலன்னு கேட்டாங்க. நிர்வாக திறமை இல்ல. பெண்ணுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறமை இல்ல. அதான் ஆமா, எங்களுக்கு நிர்வாக திறமை. ஆமா, நீங்க ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு நிர்வாக திறமை. பொருளாதாரத்தை பத்தி சொல்றோம், அதனால கொடுக்கக்கூடிய வருமானத்தை சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மார்க்ல டார்கெட் பிக்ஸ் பண்ணி அதுல சாராயத்துல இருந்து வருமானம் ஈட்ட பாருங்க. நீங்க நாங்க என்ன சொல்றோம், 40,000 கோடி வருமா நீங்க வெளியில இருந்து பால் உற்பத்தி ஆகுங்கிறீங்க. 70,000 கோடி தேவை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு. நீங்க 30,000 கோடி வெளியில இருந்து வாங்குறீங்க. நீங்க சொல்றீங்களே பால் என்ன நந்தினி பால் எல்லாமே எங்க இருந்து வருது? அது ஆந்திரால இருந்து வருது. ஆமாங்க, ஏன் வரணுங்கிறேன் நான். ஏன் வரணும்னா அப்ப நீங்க மாடு மேய்ச்சு நீங்க பாலை கொண்டு வந்து அரசாங்கம் வாங்கிக்கிறோம், கொள்முதல் பண்றோம். இங்க பாருங்க, பேசக்கூடாது. உங்க சீமான நிறைய மாடுகளை வாங்கி கட்டி மாடுகளை மேய்க்க சொல்லுங்க, பாலை கறக்க சொல்லுங்க. நாங்க வந்து எடுத்துக்கிறோம். அதை இந்த லிட்டர் விலைன்னு சொல்லி நாங்க அரசாங்கம் எடுத்துக்கிறோம். நாங்க மாட்டேன்னு சொல்லல. அதை விட்டு எல்லாம் அந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் மக்களை மடையர்களை மடமாற்றம் பண்றதுக்காக நீங்க என்ன மக்களை மாடுகளை வச்சு மாநாடு போடுறேன் மதுரையிலன்னு சொன்னா அது என்ன எவ்வளவு பெரிய தவறான செய்தி. மாடுகளுக்கு மாநாடு போட்டா மாடுகளுக்கு என்ன கேட்கும்? மாடுகளின் தேவைக்காக மாநாடு போடுற, மாடுகளின் தேவைக்காக மாடு கேட்க முடியல, மாடுகளின் தேவைக்காக நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு? அது பொழுதுபோக்குங்க, அது பொழுது வீர விளையாட்டு. அது அதுக்காகத்தான் நாங்க பண்றோம். அதுக்குன்னு காளை மாடுகளை வதைப்படுத்தி காளை மாடுகளை அதை எப்படி வதைப்படுத்ததாகும்? பீட்டா என்ன சொல்ற? நாட்டு மாடுகள் ஏங்க பீட்டா அவனை முதல் இந்த நாட்டுல இந்த தேசத்துல ஒழிக்க வேண்டியது பீட்டாங்கிற நிர்வாகம் தான். வெறி நாய் தெரியுது. அவ்வளவு வெறி நாய்க்கும் தேவையில்லாம 25 கோடி செலவு பண்ணி இப்ப அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கிடக்கு அந்த மாட்டுகள் நாய்களுக்கு. இந்த நாய்களை பூரா முன்னே எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் சிறு வயதுல இருக்கும் போது முனிசிபாலிட்டியில இருந்து ஒரு வேன் வரும், நாயை பூரா புடிச்சு கொண்டுட்டு போய் அங்க கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டு எல்லாத்தையும் கொண்டு விடுவாங்க. இப்ப என்னன்னா அதான் சொல்றேன், இன்னைக்கு என்னென்னமோ வந்துருச்சு. மீட்டா கீட்டா புளூ கிராஸ் கத்திரிக்காய் கருவாடுன்னு இவனுங்க பண்ற அநியாயம் அடாத்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஓவரு. மாடு தழுவுதல்ங்கிறது இன்னைக்கு இல்லங்க, வீர விளையாட்டுங்க. அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியதுங்க வீர விளையாட்டு. அதே மாதிரிதாங்க மாடை சார்ந்து ஒவ்வொரு வீடும் இருந்தது. நீங்க மறந்துடுங்க பொருளாதாரத்துக்கு தேவைக்கு நம்ம சொல்றீங்க. ஜனத்தொகை என்னங்க இருந்துச்சு? என்ன பேசுறீங்க? அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது? ஏத்துக்கிறேன். மக்கள் தொகை வந்து வெறும் 1 கோடி மக்கள் 2 கோடி மக்கள். அவர்களுக்கான உணவு தேவை பத்தி இந்த அரசு இன்னைக்கே சிந்திச்சிருக்கா? 100 கோடி மக்கள் வாழும் போது அவனுக்கு தேவை 8 கோடி மக்களுக்கான உணவு தேவை நீங்க பூர்த்தி பண்ணிருக்கலாம். இந்த அரசோட முதல் கடமை. அரசு என்ன செய்யும்? பட்டினி சாவு. இங்க பாருங்க, என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. வெளியில இருந்து வாங்குறீங்க. பட்டினி சாவு தமிழ்நாட்டுல எங்க நடந்திருக்கு? எத்தனை கஞ்சி தொட்டி திறந்தாங்க மத்த ஆட்சியில? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கஞ்சி தொட்டி, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கஞ்சி தொட்டி. இங்க நம்ம ஆட்சியில எங்கெங்க நாங்க ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. எங்க கஞ்சி தொட்டி, எங்க சாப்பாடு இல்ல? இந்த நான் போய் 40 ரூபாய்க்கு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கேன். 70 ரூபா வச்சுக்கோங்க. 70 ரூபாய்க்கு யாரு இந்த காலத்துல சாப்பாடு கொடுக்குறா? சோ இந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் அரசு தான். ஆமாங்க, ஸ்டாலின் அரசு தான் காரணம். என்னன்னா அரிசி இன்னைக்கு ரேஷன்ல இலவச அரிசி 20 கிலோ 10 கிலோ கோதுமை கொடுக்குறோம், 5 கிலோ சுகர் கொடுக்குறோம், 2 கிலோ பருப்பு கொடுக்குறோம், 1 கிலோ பாமாயில் கொடுக்குறோம். ஒரு குடும்பத்துக்கு தேவையானது இது போதுமானது. ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகளுக்கு இந்த உணவுக்கு இது போதுமானது. இதுவே வந்து என்ன, இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க தட்டுப்பாடு இல்லாம கொடுக்குறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு வீடுதோறும் வீட்டுல தேடி ரேஷன் கொடுக்குறோம். இதனுடைய திட்டம் யார் திட்டம்? கேப்டனுடைய திட்டம். கேப்டன் தான் நான் ஆட்சிக்கு வந்தா வீடு தேடி நான் போய் கேப்டன் உண்மையை சொல்லணுங்க. அதனால மண்டபத்தை உடைக்கும் போது பாருங்க, அது வேறங்க, அது வேற இது வேற. தேர்தல் வருது, இது வேற அது வேற. ஆகையினால மாப்பிள்ள தான் சொன்னாரு. எனக்கு அவர் மாப்பிள்ள தான், மாமா பையன் தான். அவரு வந்து சொன்னாரு, நாங்க செய்யறோம். புரியுதா? ஆகையினால நாங்கள் இல்லந்தோறும் தேடி போய் இன்றைக்கு நாங்க ரேஷன் பொருள்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டு நீங்க மாடு மேய்க்க போறேன், ஆடு மேய்க்க போறேன், 4.5 லட்சம் கோடி மக்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டு போறீங்க, தலையில வச்சுட்டு போறீங்க. ஏங்க 4 லட்சம் என்ன பேசுறீங்க? யார் கேட்டா? இது மாத்திரம் உங்களுக்கு உரைக்குது. அந்த அங்க ஒன்றிய அரசு நாங்கள் என்ன சொல்றோம்? ஒன்றிய அரசு 7,000 கோடியை வந்து லஞ்சமா வாங்கி 7,000 கோடி காணாம போச்சு. அவ வேணான்னு சொல்லிட்டு தான் 7,000 லட்சம் கோடி 7,500,000 கோடி என்னாச்சு? 7,500,000 கோடி என்னாச்சு?
அதை யார் சொல்லியிருக்கான்? நான் சொல்லல. இந்த 7 நீங்க போய் கை கொடுத்து சிரிச்சு கொஞ்சி சந்திரபாபு சொல்லியிருக்கான் ஒன்றிய அரசு 7.5 லட்சம் கோடியே வந்து வஜா இது பண்ணிருச்சுன்னு. அதே மாதிரி 16 லட்சம் கோடியை வந்து வஜா பண்ணியிருக்கான் போன மாசம். அதே மாதிரி மொத்த கடன் வந்து 173 லட்சம் கோடி வந்து மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பின்ன கடன் வாங்கியிருக்கான். இதெல்லாம் விட்டு எங்களை போய் பேசுறீங்க. மொத்தமே 70 ஆண்டுகள் ஆண்ட ஆட்சி மொத்தமே 50 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இன்னைக்கு 173 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எங்களை போய் பேசுறீங்களா? நீங்க எல்லாம் நாக்கு நரம்புல இல்லாம பேசுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு நரம்பு எலும்புல நாக்குல பேசாதீங்க. அதனால நாங்க உங்களுக்கும் சரி உங்க சீமானுக்கும் சரி தமிழ்நாட பத்தியும் தமிழ் மக்களை பத்தியும் கவலை இல்ல. உங்களுக்கு எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டணும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? பணப்பலன். அது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அதுக்காக எதையும் செய்வீங்க, எதை வேணாலும் செய்வீங்க.